ஸோ பிக் பாஸ் லைவ்ல மாற்றி மாற்றி பேசாதீங்க முத்துக்குமரன் அப்படின்றத நான் சொல்லலை, பிக் பாஸ் சொன்னார். அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், திட்டமிடல்கள் இதெல்லாம் நடக்குது. விஜய் விஷால் ஏன்டா இப்பெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, இப்படிலாம் பண்ணோண்டான்ற மாதிரி பல விஷயத்தை போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பிடிச்சாது இவனுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நானும் பார்க்குறேன், கடைசி வரையும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்வாப்பிங் வந்து நடக்கிறதுக்கு பிக் பாஸ் பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார். அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் அவுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் அந்த லைக்கை போட்டு பார்த்தா எனக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை லைக்கை போட்டுருங்க மக்களே. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்ச நேரம் லைவில் என்ன ஆச்சுன்னா, ஸோ அந்த ரெஸ்ட் ரூமோ அந்த டாய்லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி என்னதான் சைக்கிள் மிதிச்சாலும் தண்ணி வரவே இல்லை. அது ஒரு பெரிய டிபேட்டாக மாறிடுச்சு. அப்புறம் ரயான் வந்து என்ன பண்ணிட்டார், உள்ளே வந்து நீங்கள் தண்ணி வரலங்க, என்னன்னு சீக்கிரம் சரி பண்ணிங்க, மேனேஜர் ஒரு முடிவு எடுங்க, சீக்கிரமாக இது பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்களை பேசியிருப்பார். அங்கே தண்ணியை திறந்து விட்டு வந்திருப்பார். அதுக்கு முத்து வந்து நீங்கள் போய் தண்ணியை பாருங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து ஒரு டிபேட்டாக மாறி அது ஒரு யாராவது யூனியன் லீடர்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையாகி ஒரு பெரிய டிபேட்டாக நடந்தது. அதில் வந்து எனக்கு யார் பக்கம் நியாயம்னா, இவர் சொல்ற பாயிண்ட்டும் வேலிடா இருக்கு. அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துருக்க வேண்டாம், ரொம்ப லேட் பண்ணாங்கன்றது இவரோட பாயிண்ட். ஓகே, இன்னொரு பக்கம் முத்து சொல்றாரு, நான் அவரை போய் அங்கே நிற்க தானே சொல்றேன், இதுல என்ன தப்பு இருக்குன்றது அவர் பாயிண்ட்டுமே வேலிட் இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே அந்த இடத்துல வேலிடான பாயிண்ட் சொன்னதால் நம்ம ஒருதலை பட்சமா போக முடியாது. ஸோ ரெண்டு பேருமே கரெக்ட் அப்படின்றதான் சொல்ல முடியும் அப்படின்றது நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் விஷால் இருக்கார் இல்லையா, மேனேஜ்மெண்ட் டீமில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாரு. போயிட்டு லேபர் கிட்ட வந்து ஏன்டா அவங்க 3 பேர் கூப்பிட்டு செலக்ட் பண்ணா, அந்த 3 பேரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கேம் விளாடணுமா? அவங்க செலக்ட் பண்ணுற ஆள் அவன் மேனேஜ்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் வேலை செய்வான், உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய மாட்டான். அதை வச்சு ஒரு போராட்டம் பண்ணுங்கடா, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்கடான்றாரு. நல்ல ஐடியா. பிக் பாஸோட திட்டமே இதுதான். ஸோ பிக் பாஸ் இந்த லைனை நோட் பண்ணுங்க. அடுத்து தான் பிக் பாஸ் எப்படி ப்ளே பண்ணுவாருன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல விஷால் ஒன்று என்ன கோட் பண்ணுறாரு, ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்றதை போயிட்டு யார்கிட்ட சொல்கிறாரு, சத்யா கிட்டையும் இன்னொரு நபர்கிட்டையும் ராணுவ கிட்டையும் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அப்புறம் எதுக்கு இந்த லேபர் யூனியன் இதெல்லாம் இருக்குன்னு பேசுகிறார். புரியுதா? இதை பேசிட்டு இது இருக்கும்போது தான் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு சத்தம் போட்டு எல்லாம் வந்து ஸ்வாப்பிங்க்கு ரெடி ஆகுன்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸ்வாப்பிங் 3 பேர் கை தூக்குறாங்க. ஓகே, சௌந்தர்யா, முத்துக்குமார் மற்றும் விஷால். முத்துக்குமார் என்ன சொல்றாரு, இங்கிருந்து நான் அந்த டீமுக்கு அங்கே போனாலும் இந்த டீமுக்காக விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் சொல்றாரு. அதுக்கு யாரெல்லாம் ஒத்து போறீங்க கை தூக்கணும் போது முத்துக்குமார் நான் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுவேன்னு அக்செப்ட் பண்ணி ஏற்றிட்டு கை தூக்கிட்டார். ரெண்டாவது விஜய் விஷால், அது எப்படி இந்த ரூல் யார் போட சொன்னா, நம்ம அங்கே போயிட்டு இந்த டீமுக்கு தான் விளையாடணும்னு யார் ரூல் போட்டா, அப்படிலாம் கிடையாது அப்படின்னும் போது இல்லைப்பா இது என்னோட ஒப்பீனியன், என்னோட பர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிச்சு. அடுத்து விஷாலோட தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. விஷாலோட தரப்பு என்னன்னா, இங்கே பாருங்க, இங்கே எனக்கு வந்து டைரக்ட் நாமினேஷன் போகிறதுக்கு எனக்கு வருத்தம் கிடையாது. நான் டைரக்ட் நாமினேஷன் போகிறேன். எனக்கு இந்த இடத்துல நான் ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்குது. மேனேஜர் ஏரியாவில் நான் பெருசாக பண்ண மாதிரி தெரில, எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கல. நான் அங்கே போனேன்னா எனக்கு நிறைய ஸ்பேசஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் என்னால் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, எதிர்த்து பேச முடியுன்றதும் எனக்கு தோணுதுன்ற மாதிரி விஷாலோட தரப்பை ஓப்பனாக சொல்லிட்டார். எனக்கு பயம்லாம் கிடையாது, இதுதான் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கலன்ற மாதிரி. அதில் ஜாக்லின் 3 விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கே பாரு, அங்கே போனால் டேரக்ட் நாமினேஷன், அதை மனசில் வச்சுங்க. அதே மாதிரி அந்த டேரக்ட் நாமினேஷன் அங்கே போயிருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, அதை கேட்கவும் மாட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற மனநிலையில் அவங்க இருக்க மாட்டானுங்க. ஓகே, அதே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேரக்ட் நாமினேஷனில் உங்களை போடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் போகிறீங்களான்ற மாதிரி முடிவு பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாமே விஜய் விஷால் சொல்லிடுறாரு. அதில் குறிப்பாக எனக்கு தெரியும், எனக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, என்னை அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பாங்கன்னு விஜய் விஷால் சொல்கிறார். இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா என்ன பண்ணுவாங்க, இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா சௌந்தர்யாவோட பதில் இருக்கும். என்னன்னா, நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷன் நான் போறேன், எனக்கும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் பார்க்கணும்னு ஆசை தான், பட் இருந்தாலும் நான் போய் அதை சஸ்டெயின் பண்ணிடுவேன், என்னால் இருக்க முடியும். பட் என்னன்னா, எனக்கு அந்த டீம் கூட ஒத்து போகாது. விஷால் தெரிஞ்சு போறார், நான் தெரியாம போறேன், அங்கே நிறைய பிளவுகள், நிறைய சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி 3 பேர் டிஸ்கஷன் பண்றாங்க. அதில் ஓட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்க டைம்ல பிக் பாஸ் வந்து எல்லாரும் லிவிங் ஏரியாவான்ற மாதிரி வந்துட்டு உட்கார வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்றாரு. ஒரு பக்கம் முத்துக்குமார் எழுந்து சொல்றாரு, யார் அப்படின்னும் போது சௌந்தர்யா, பிக் பாஸ் எங்க டீமுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குன நபர், நிறைய விஷயங்கள் ஒழுங்கா பேசாம பிளவுகள் ஏற்படுத்துறதுக்கு இருந்த நபரா வந்து சௌந்தர்யா இருக்காங்க. ஸோ சொந்த டீம்லேயே கேட்காம இருக்காங்கன்ற மாதிரி ஒரு வேர்ட் பிளே பண்ணி சொல்லிட்டார். உடனே பிக் பாஸ் சூப்பரா இருந்தது, வார்த்தை ஜாலம் அடிப்பொலியா இருந்தது, முத்துக்குமாரன் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பாராட்டிட்டாரு.
பாராட்டி இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த சைடு எழுந்து என்ன சொல்கிறாரு அருண் அவர்கள், ரஞ்சித் தான் எங்கள் டீமோட பெஸ்ட் பெர்ஃபார்மர், அது நிறைய ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவர் ஹேண்டில் பண்ண விஷயமா இருக்கட்டும், காமன் சுச்சுவேஷன் எல்லாத்துலேயுமே பண்ணதாக இருக்கட்டும், அவருடைய இன்வால்மெண்ட் நல்லா இருந்துச்சு, எங்களுடைய மூத்த அதிகாரி மூத்த லேபர்ன்ற கேட்டகரியில் அவரை ப்ரொமோட் பண்ணுறோம், எங்களுக்காக போய் நிற்பாருன்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்க. இதை செலக்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முத்துக்குமார் மஞ்சள்லாம் ஓகே ஓகே, ரஞ்சித்னா ஓகே 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 அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சௌந்தர்யாவும் போய் நிற்க வச்சுட்டு பிக் பாஸ் சொல்கிறார், இவங்க வரதில் ஏதாவது உடன்பாடு இருக்கா, ஆப்போசிட் டீமை கேட்குறாரு. ஒட்டுமொத்த கையும் தூக்குது, ஐயோ சௌந்தர்யா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி. சௌந்தர்யா வந்து பேசுகிற பிஹேவியர் சரியில்லை, நடந்து கொள்கிற ரீதி எதுவுமே சரியில்லை, அதனால் எங்களுக்கு சௌந்தர்யா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு சத்யா சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த லீடரான அவங்களும் எடுத்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க, தேவையில்லை அப்படின்றத சொல்கிறார். என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த டீமே புறக்கணியாச்சு, சௌந்தர்யா வரக்கூடாதுன்னு புறக்கணிப்பு வந்துருச்சா. இது நடந்த உடனே என்ன பண்ணுறாரு, முத்துக்குமார் எழுந்து இவங்க தரப்பு ரஞ்சித்தை ஏற்றுக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்டவொடனே முத்து எழுந்து, சார் ஏற்றுக்கவே முடியாது சார், எங்களுக்கு ரஞ்சித் வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ரீசன் என்ன சொல்கிறாருன்னா, முத்து என்ன சொன்னார், கொஞ்சம் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல ரீசன் எழுதி சொல்கிறாருன்னா, ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கார், ஆனால் அவருடைய பொறுமை அவசியம் எல்லாம் அந்த டீமுக்கு தேவை. எப்படி அவருடைய கம்போஸரும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அந்த டீமை வழி நடத்துறதும் அதை அழகாக கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அவர் அங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், எங்கள் ஏரியாவுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்றதை சொல்கிறார். புரியுதா, அவர் எங்கள் ஏரியாவுக்கு சரிப்பட்டு வர மாட்டாருன்னு புரியுது. இதில் ஜாக்லின், இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைலாக மறந்துட்டேன் மக்களே, ஃபஸ்ட்டு ஜாக்லின் தான் ஆரம்பிச்சிருக்கணும். ஜாக்லின் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னா, ரஞ்சித் சார் பெருசாக வேலை பார்த்த மாதிரி தெரில, பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரில, ஸோ ரஞ்சித் சார் வர்றதுக்கு தகுதி இல்லாத நபர் தான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்னோடனே இன்னொரு பக்கம் அருண் எழுந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். இல்லை நேற்று நைட்டு ஜெஃப்ரி போன பனிஷ்மெண்ட்டும் ரஞ்சித் சார் தான் பண்ணார், இன்னைக்கு காலைல எழுந்து இதெல்லாம் பண்ணது ரஞ்சித் சார் தான், நிறைய இடங்கள் அதிகமான ஒர்க் பண்ண ஒரே நபர் ரஞ்சித் சார் தான் அப்படின்னு சொன்னோடனே முத்துக்கு தான் அது கான்ட்ராஸ்டாக ஒரு பதில் சொல்லுவார். அதுக்கு ஆப்போசிட்டாக என்னன்னா, அவர் எல்லா வேலைகளும் பண்ணார் தான், பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் டீமை அனுசரித்து எடுத்துகிட்டு போகிறது அவர் தான். அவர் எங்கள் டீமுக்கு வந்தால் உங்கள் டீமுக்கு பாதிப்பாயிரும், அவர் உங்கள் டீமில் இருந்தால் தான் வழி நடத்தலுக்கும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அப்படியே அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி திருப்பி போகிறது, அது அழகாக முத்து திருப்பிடுவான். அருண் சொன்னது பாசிட்டிவ், அதே பாசிட்டிவை உங்கள் சைடு ரிவர்ஸ் பண்ணி விட்டுறேன்ற மாதிரி முத்து திருப்பி விட்டான். திருப்பி விட்டு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தவொடனே பிக் பாஸ் நடுவில் இருந்து என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, முத்து ஏன் முத்து மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, மொத்தம் ஒய் ஒய் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஏன் பேசுகிறீங்கன்ற மாதிரி. ஐயோ என்னை வேற போட்டு அடிக்கிறாங்களேன்றது முத்து அப்படியே சொல்கிறாரு. அடிஸ்டார் உடனே எல்லாரும் சிலிச்சிட்டாங்க, லேபர் சூப்பராக பண்ணுறீங்க, எல்லாம் மாற்றி மாற்றி பேசுறதே ஒரு வேலையாக வச்சுருக்கீங்களான்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கவுண்டர். அடுத்து முத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான், அதே தரமான எக்ஸ்பிளனேஷன். யாருக்கு, இவருக்கு அருணுக்கு. அருண் அவர்களே, நீங்கள் லேட்டாக எழுந்து பார்க்குறதே தப்பு, நேற்று நைட்டும் அன்ஷிதா தான் நிறைய ஒர்க் பண்ணாங்க, இன்னைக்கு காலையில் எழுந்து எல்லா ரெஸ்ட்டும் போகிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணது அன்ஷிதா தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி உங்கள் ஒர்க்லேயே அதிகமான ஒர்க் பண்ண நபர் ஒன்று அது அன்ஷிதா தவிர்த்து நீங்கள் ஒழுங்காக பார்க்காம வந்து பாயிண்ட் வைக்காதீங்கன்னு முடிச்சு விட்டாப்புல, அருணையும் முடிச்சு விட்டாப்புல, பிக் பாஸுக்கும் பதிலடி கொடுத்துட்டாப்புல. ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துட்டு பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, திரும்ப ரீசெலெக்ஷன் பண்ணிட்டு வாங்க, திரும்ப ரீகன்சிடர் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி. இதுக்கப்புறம் அந்தந்த டீம் முடிவு எடுத்தா போதுன்றதை சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இதில் யோசிச்சு பார்த்தீங்களா, பிக் பாஸுக்கு அந்த சைட்ல இருந்து விஷால் வரணும், சௌந்தர்யா வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு விஷயத்தை எடுத்தாரு. புரியுதா? இப்ப அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்வாப்ல என்ன நடக்குது, விஷால் இந்த பக்கம் வராரு, அந்த பக்கத்துல இருந்து அருண் வராரு. விஷால் என்னன்னா, நான் போயிட்டு அங்க அந்த டீமுக்காக எதிர்த்து கேள்வி கேட்பேன்னு முடிவு எடுத்து பண்றாங்க. அருண் அனுப்புறதுக்கான கேள்வி என்னன்னா, அங்க போயிட்டு எங்க டீமுக்காக விளையாடுன்ற மாதிரி அருண் அனுப்புறாங்க. ஸோ இட் இஸ் எ கேம் பிளே. பிக் பாஸ் ஒரு கேம் பிளே, இங்கே கண்டஸ்டன்ஸ் ஒரு கேம் பிளே பண்ணால் பிக் பாஸ் அதை விட மேலே ஒரு கேம் பிளே பண்ணி முடிச்சு விட்டார் போங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.